श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एटावदि अध्यायं 46वदि श्लोकम्। सामानाधिकरण्यस्य बाधार्थत्वं निराकृतम्। प्रयत्नतो विवरणे कूटस्थस्य विवक्षया। आचार्य स्वामी विद्यारण्यर ஆபாசவாதம் இல்லை பிரதிபிம்பவாதத்தினை வச்சிட்டு மகாவாக்கியம் அகம் பிரம்மாசி மகாவாக்கியத்துக்கு எப்படி விவரணம் கொடுக்கணும். ஆபாசவாதம் நம்ம ஒத்துக்கிட்டோம், பிரதிபிம்பவாதம். அதனால் ரெண்டாவது வாதம் நம்ம அதை व्यतिरेकப்படுத்தலை. ஆனால் ஜீவனை பற்றி விசாரணை செய்யும்போது அகம் பிரம்மாஸ்மி இல்லை தத்துவமசி மகா வாக்கியங்களை சொல்லும்போது இங்கே ஆபாசவாதம் எடுத்து விசாரணை பண்ணாத. ஸோ அதில் இப்போது நடக்கிற டிஸ்கஷன் என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிப்பட்ட அந்த மகா வாக்கியத்தினை ஆபாசவாதம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு எப்படி விவரிப்போம், நிர்ணயம் பண்ணுவோம். அப்படி சொல்லும்போது இந்த டிஸ்கஷனுக்காக நம்ம கடந்த வாரம் ரெண்டு விதமான பద్ధతిలో இது நிரூபிக்கலாம். ஒன்று ஐக்கிய சாமானாதிகரண்யம், அப்புறம் ரெண்டாவது பாதாயாம் சாமானாதிகரண்யம். அது விவரித்து சொல்லி ரொம்ப பாதப்படுத்திட்டோம் எல்லோருமே. புரியும், ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சிந்தனை பண்ணால் நல்லா புரியும். முதல் பதங்கள் புதுசாக இருக்கிறதுனாலையும் இந்த லாஜிக் என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு. அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியத்தினை விவரிக்கும் போது அதில் இருக்கிற முதல் பதம் அகம். எதுக்கு இந்த ரெண்டு பద్ధதி, ஐக்கிய சாமானாதிகரண்யம் பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு சந்தேகம் வந்தால் அதில் மறுபடியும் இங்கே எது சூட்டபுளாக இருக்கும்னா ஆச்சாரியர் பாதாயாம் சாமானாதிகரணமனை அதையும் வாதிச்சு நிரூபிச்சிட்டார். ஏன் காரணம்னா, இங்கே அகம் பதமனு சொல்லும்போது அகமனா எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் எந்த ஆங்கிளில் நீ அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குற, இதெல்லாம் கடந்த வாரமே விசாரணை பண்ண விஷயந்தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். புரியுறதா? அங்கே மூணு விதமாக இந்த ஐ అనేది சொல்லலாம். எல்லோரும் சொல்ல முடியாது. சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் தெரியுறதோ ஐயன்னா மூணு விதமாக சொல்லலாமா சார்? ஒன்று ப்ரைமரி மீனிங் இந்த ஐக்கு என்ன முதல் மீனிங் அப்படின்னா, சாதாரணமாக லோகத்தில் இருக்கிற அக்ஞானிகள்
இக்னோரண்ட் பீப்புள் எல்லாரும் சொல்கிறது வந்து ஜீவாத்மா. ஜீவாத்மானு கூட சொல்லலை, நான் பெரும்பாலும் ஒத்துக்குவாங்க. ஜீவ சத்தி போன இப்படி இதெல்லாம் தெரியும். ஸோ சரீரமும் ஜீவாத்மா. அப்படின்னா இந்த சஃபரர், என்ஜாயரர் இதெல்லாம் இருக்கும். அந்த சம்சாரி, த ஐ, சம்சாரி ஐ. அப்புறம் ரெண்டாவது மீனிங், செகண்டரி மீனிங் என்ன, இது யாருன்னா வைஸ் பீப்புள். சாஸ்திரம் படித்ததுக்கு அப்புறம் குரு கிட்ட வந்து தத்துவ விசாரணை கேட்டு பழகினதுக்கப்புறம் இவங்களும் ஜீவாத்மானே சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் இவங்களுக்கு. அது வந்து வியாபகாரிக விஷயத்தில் ஜீவதான், ஞானியும் ஜீவன் தான் வியாபகாரிக திருஷ்டியில். ரெண்டாவது வந்து பாரமார்த்திக திருஷ்டியில் வந்து பிரம்மா, அகமன்னா பிரம்மா இல்லை கூட்டஸ்தா. ஸோ இந்த மாதிரி 3 ஆங்கிள்ஸ். ஒன்று வந்து லௌகிகளுக்கு, அப்புறம் ஞானிக்கு 2 ஆங்கிள்ஸில் பார்ப்பாங்க. ஏன்னா ஞானி கூட விவகாரம் பண்ணுறான்ல. அப்புறம் இந்த 46வது ஸ்லோகத்தில் நம்ம பதத்தோட அர்த்தம் பார்க்கல, பட் அதுக்கு நான் முன்னோட்டம் கொடுத்துருக்கேன். அந்த விவரண అనేది என்ன అనేది சொல்லியிருக்கேன். அது விவரணே அப்படின்னா இந்தி விவரண மதம், விவரணாச்சாரிய பிரசாந்தாத்மா அவர் விவரணே அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன், என்ன காரணம், அதெல்லாம் யார் அவர் என்னன்னு. இப்படி பதத்தோடைய அர்த்தம் பார்க்குறோம். ஸோ அவன் வந்து பூர்வபக்ஷி இந்த விவரணாச்சாரியர் வந்து இந்த பாதாயாம் சாமானியாதிகரணன்னு ஒத்துக்கலையே, அவர் அதை நிராகிருத்தம் பண்ணார். முதல் வரியில் பாருங்கோ, சாமானாதிகரண்யஸ்ய பாதார்த்தத்துவம், அந்த நெகேஷன். பாதான்னு அர்த்தம் இங்கே நெகேட் பண்ணுறது, ரிமூவிங், டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஒத்துக்கலை, நிராகரணம் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்பவே நிராகரணம் பண்ணப்பட்டிருக்கு. பிரயத்தனதகன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவர் வந்து அது அவசரமில்லை, அது வந்து தப்புன்னு சொல்லலை. இவனு தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், அது தப்பு, அது யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலை மொத்தத்தில். பட் பெரும்பாலும் அவருடைய வாதனம், ரைட்டிங், அவருடைய டிஸ்கஷன் பார்த்தா அந்த விவரண ஆச்சாரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கு, பிரயத்தனத்தக. ஓகே, இந்த கூட்டஸ்தனை பற்றி சொல்கிறதுக்கு விவக்ஷயா, கூட்டஸ்தனை பற்றி சொல்கிறதுக்காக ஃபார் எக்ஸ்பிளைனிங் த மீனிங் ஆஃப் தி கூட்டஸ்தா அவர் பாதாயாம் இது எடுத்துக்கலை அப்படின்னு அவன் வாதிக்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகத்தில். அப்போ நீங்கள் எப்படி இது ரொம்ப, அவர் அத்வைத்த வாதிதான், அவரும் உங்கள் குரூப்புக்கு சேர்ந்தவர் தான், அவரும் காமெண்ட்ரி எதிர்க்காரு, பஞ்சபாதிக பத்மபாதாச்சாரியர் அதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ ஆச்சாரியர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு. 47வது ஸ்லோகம் இப்போது படிக்கிறோம். शोधितस्त्वं पदार्थो यः, शोधितस्त्वं पदार्थो यः कूटस्थो ब्रह्मरूपतां तस्य वक्तुं विवरणे तथोक्तमितरत्र च
ஏதாவது மிஸ்டேக் இருக்கோ? இங்கே விஷயம் என்னன்னா, இங்கே பாரு மை டியர் பூர்வபக்ஷி, எப்போ சிதாபாசம் டிஸ்கஷனுக்கு எடுக்கப்படுறதோ, சிதாபாசம் நாங்கள் ஆபாசவாதம் நாங்கள் எடுக்கப்படுறதோ, அப்போது பாதாயாம் சாமானாதிகரண்யம் எடுக்கப்படுறதே பெரும்பாலும் எல்லா ஆச்சாரியர் மூலமாகவும். சரியா? ஆனால் நீங்கள் விவரணாச்சாரியர் இப்படி பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிறியே, நீங்கள் ஒழுங்க பார்க்கல, தெரியல உனக்கு. அவர் அங்கே கூட்டஸ்த பற்றி விவரிக்கும்போது ஐக்கிய சாமானியாதிகரணம் எடுத்துக்கணும். அவர் ஆபாசம் பற்றி அங்கே அவர் டிஸ்கஸ் பண்ணாதால் அந்த இடத்துல கூட்டஸ்தனை பற்றி பேசும்போது ஐக்கிய சாமானியாதிகரணம் எடுக்கணும். சிதாபாசத்தனை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது பாதாயாம் சாமானியாதிகரணம் எடுக்கணும். அதனால் அப்படி தான் பண்ணியிருக்காரு. இப்போது இங்கே பார்த்தோம்னா शोधितः यः, शोधितःன்னா त्वं पदार्थः, त्वं पदार्थம் தத்துவமசி மகாவாக்கியத்தில் அகம் பிரம்மாஸ்மி மகாவாக்கியம். அப்புறம் அது ஸ்டூடெண்ட்டுடைய ரிப்ளை அது. ஆனால் குரு பண்ணுற உபதேசம் யூ ஆர் தட் தத்துவமசி தான். அந்த துவம் பதார்த்தம், துவம் அనే பதத்தோடைய இண்டிகேட்டிவ் மீனிங். பதார்த்தம்னா தமிழ் பதார்த்தம் எடுத்துக்கூடாது. பதார்த்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கா, ருச்சியாக இருக்கா, அப்படி பதார்த்தம். துவம் பதார்த்தம், துவம் பதத்துடைய இண்டிகேட்டிவ் மீனிங் துவம் பதார்த்தம். இந்த தத்துவமசி மகாவாக்கியத்தில் கூட்டஸ்தः தஸ்ய பிரம்மரூபதாம், அங்கே விவரணே அது மேலதுக்கு பதில் கொடுக்கறதுனால அந்த விவரணத்தில் அவர் அங்கே கூட்டஸ்தः தஸ்ய பிரம்மரூபதாம், அந்த கூட்டஸ்தம் అనేది அது பிரம்மரூபம், பிரம்மமேத கூட்டஸ்தமனே வக்தும் அது சொல்ல விரும்பி தான் அந்த விவரணாச்சாரியர் அங்கே அவர் ஐக்கிய சாமானியாதிகரணத்தினை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் அதனை ஆக்செப்ட் பண்ணுற மாதிரியும் சொன்னார். தவிர பாதாயாம் சாமானியாதிகரணம் தப்புன்னு சொல்லலை. இந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். அங்கே மட்டும் இல்லை, இதரத்திர ததா உக்தம். இதரத்திரன்னா இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய இடத்துல, உதாரணத்துக்கு இந்த வாக்கிய விருத்தி, பகவான் சங்கராச்சாரியருடைய வாக்கிய விருத்தி ரொம்ப மகா வாக்கியங்களுடைய விசாரணை, ரொம்ப டீப்பாக அனாலிசிஸ் இல்லை, சின்ன புஸ்தகம் தான், பிரகரண கிரந்தம். அதை நம்ம படிக்கலை. ஆக்சுவலி தத்துவபோத அதெல்லாத்துக்கப்புறம் அத்வைத மகரந்தம், அப்புறம் வாக்கிய விருத்தி, இன்னும் 2 இருக்குது முக்கியமானது. அதில் திருஷ்யவிகம் படித்தோம், தெரியல, டைம் வரும்போது படிப்போம். ஸோ அதனால் அவர் கூட்டஸ்தனுடைய பிரம்மரூபத்துவனை சொல்கிறதுக்காக, அப்புறம் அப்படி சொல்லும்போது சோதித்த அనే பதம் என்ன, சோதித்தன்னா கரெக்டான இண்டிகேட்டிவ் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோதித்தம்னா 3 அகமன்னு சொன்னால் இந்த மகா வாக்கியம் தத்துவமசி சொல்லும் போது தத் అనేది நீன்னு சொன்னால் அங்கே மிக்சர், அது மிக்சர்.
நீ மட்டும் இல்லை, தத்து கூட மிக்சர் தான். என்ன மிக்சரு? 3 சேர்ந்து தான் அங்கே துவம்மு தத்து. ஒன்று வந்து RM ப்ளஸ் RC ப்ளஸ் OC, 3 சேர்ந்து மிக்சர் தான் அங்கே சொல்லப்படுறது. அப்போது அந்த OC RC RM அந்த 3த்தில் RC RMன்னு வந்து ஒட்டி கொடுக்கணும். அதான் வாட்சார்த்தம் லட்சார்த்தம் பற்றி பார்க்கும்போது நம்ம படித்தோம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பாக தியாக லட்சணம். ஒரு பாகத்தின்னு விட்டு கொடுக்கணும், ஒரு பாகத்தின்னு வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் சோதிதா. ரொம்ப சோதிக்காதங்க, அது வேறு. அப்புறம் சோதனம்னா ரிசர்ச்சுக்கு பேர் கூட, சயின்ஸு கூட பரிசோதனம் பண்ணுவான். என்ன ரொம்ப ஆழமாக பார்க்குது. ஸோ இங்கே வேதாந்த பாஷையில் இந்த தத்துவமசி மகா வாக்கிய விசாரணத்தில் சோதிதன்னா அப்படி பாக தியாக லட்சணம். ஸோ உதாரணத்துக்கு கரெக்டாக பெரிய டப் இருக்குங்க. ஸோ குழந்தைன்னு எல்லா குழந்தைக்கும் எல்லோரும் டப்பாத்து கொடுத்துருப்பீங்க. அந்த காலத்தில் டப்பு எல்லாம் வராதுக்கு முன்னாடி பக்கெட்டில் உட்கார வச்சு கூட பெரிய இது இருக்கும். உட்கார வச்சு குளிப்பாட்டிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் குழந்தைன்னு எடுத்துக்கிட்டு டப்பு வாட்டர்னு கொட்டிடுவோம். குழந்தை கூட சேர்த்து கொட்டுறது இல்லையே, அதுதான் பாக தியாக லட்சணம். ஸோ யூ ஆர் நாட் த்ரோயிங் த பேபி அலாங் வித் த டப் வாட்டர். சரியா? இல்லை பழம், வாழைப்பழம் கொடுத்தா தோல் எடுத்துட்டு தூக்கி போட்டு பழம் சாப்பிட்றோம். பாக தியாக லட்சணம். சின்ன சின்ன எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி முட்டி கொடுக்கறது, இதுக்கு பேர் தான் சோதிதா. ஸோ துவம் பதார்த்தத்தினே நல்லா இப்படி தத் பதார்த்தம் கூட பதார்த்தோ பதார்த்தா அது அப்படி சோதனம் பண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் கம் பேக் டு தட் வியஷ்டி மீடியம். அது எல்லாமே இங்கே 3 இருக்குது, அங்கே 3 இருக்குது. RM1 RM1 RM2 RM3 RM4 RM5 அப்படி வரைக்கும். இங்கே 3 இருக்குது, அங்கே 3 இருக்குது. இல்லை அங்கே என்ன சமஷ்டியில் 3 இருக்கு. ஸோ இங்கேயும் மீடியமு அப்புறம் ரிஃப்ளெக்ஷனும் எடுத்துரு, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் மட்டும் வச்சுக்கோ. சமஷ்டியில் கூட அப்படி தான். அங்கேயும் சமஷ்டி மீடியம் சமஷ்டி ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டா அங்கேயும் ஓசி வச்சுக்கோ. அது 2 ஒன்றும், அது 2 ஒன்றும். அப்படியே அது 2 ஒன்றுன்னு ஐக்கிய சாமானியாதிகரணம் அங்கே அதுக்கு சொல்கிறதுக்காக தான் அவர் அது பேசிகிட்ருக்காரு தவிர. ஆனால் அதே ஜீவனை எடுத்துகிட்டு பேசும்போது சாதாரணமாக ஜீவனேதே இல்லை, நெகேட் பண்ணணும். ஜீவனேதே இல்லை, நெகேட். அந்த நெகேட் பண்ணுறதுக்கு பாதாயம் எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் நீ அப்படி தப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ சோதிதா தொம்பதா. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த பாகத்தியாக லட்சணத்தில் RC RM பாருங்கள், இப்படி காட்டிட்டே RMன்னு வச்சுக்கிட்டே RCன்னு வச்சுக்கிட்டே நான் RC RM இல்லைன்னு சொல்லணும். அதான் கையில் தத்துவபோத உபனிஷத்து கிளாஸுக்கு எடுத்து வைக்கணும். கையில் குடம் வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டே குடம் காட்டிட்டே இது குடம் இல்லை சொல்லணும், தைரியமாக சொல்லணும். பஞ்சதசி ஸ்டூடெண்ட்ஸு சொல்லணும். 8வது அத்தியாயத்து வரைக்கும் படித்த பஞ்சதசி ஸ்டூடெண்ட்ஸ்
சார் குடம் காட்டுறீங்க, குடம் கையில் பிடிச்சிக்கிட்டீங்க, பட் இட்ஸ் நாட் தி பாட், இட்ஸ் கிளே. அந்த மாதிரி தான் ஆர்எம்ஆர்சின்னு உபயோகப்படுத்திட்டு நான் ஓசி தான் அப்படின்னு சொல்லணும். அது இது வச்சுக்கிட்டா சொல்ல முடியும். இது இல்லைன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது இல்லைன்னா கிளாஸே இல்லை, கிளாஸே தேவையில்லை. அந்த மாதிரி அதனால் இந்த விவரணாச்சாரியரோட இது இல்லை வேறு அடுத்த புஸ்தகங்கள் எல்லாத்துக்கும் கூட அந்த விதத்தில் அவங்க ஐக்கியம் பற்றி சொல்கிறதுக்காக அங்கே சோதனம் பாகத்தியாக லட்சணம் எல்லாம் பண்ணி எது ரிட்டைன் பண்ணிக்கணும், இங்கேருந்து எது எடுத்துக்கணும், அதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வெரி கிளியர்லி அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனால் அங்கே அவங்க முக்கியத்துவம் பாதாயம் அதுக்கு கொடுக்கல, பட் திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லி அடுத்தது 48வது ஸ்லோகத்தில் இப்போது 47 ஆக்சுவலாக என்ன பண்ணார் ஆச்சாரியர், 46வது ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்திட்ட கூட்டஸ்தஸ்ய விவக்ஷயா அந்த வார்த்தைக்கு தான் இப்போ 47 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். ஓகே, அப்புறம் இந்த அடுத்த 48வது ஸ்லோகம் படிக்கிறோம். தேஹேந்திரியாதி யுக்தஸ்ய ஜீவாபாச பிரமஸ்ய அதிஷ்டானசிதிஸ் சேஷாம் கூடஸ்தாத்ர விவக்ஷயாம். இந்த ஸ்லோகம் வந்து மேலே ஸ்லோகத்தில் 47வது ஸ்லோகத்தில் சோதிதமன்னா என்ன అనేదికి కొంచెం వివరణ இங்கே திரும்பி சொல்கிறாரு. எது பாகத்தியாக லட்சணம், எது விட்டு கொடுக்கணும், எது வச்சுக்கணும், அந்த விதத்தில் ஒன்று வந்து சமஷ்டி, இன்னொன்று வந்து வெஷ்டின்னு சொல்லிட்டோம். முதல் வந்து இங்கே விஸ்வம், விஸ்வம்னா என்ன, விஸ்வம் என்ன தத்துவபோத படி, நாட் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படி சொல்லக்கூடாது. விஸ்வம் என்ன, ஹூ இஸ் விஸ்வம்? வெஷ்டி, வெஷ்டி கிராஸ் பாடி இஸ் கால்டு விஸ்வம். அதே சமஷ்டிக்கு போகும்போது விராட். தத்துவபோது அப்பப்போ கேட்கணும், ஞாபகப்படுத்திக்கணும், ஏதாவது செய்யணும், அது மறக்கவே கூடாது. ஸோ விஸ்வம் பற்றி இங்கே விவரிக்கிறார் இந்த 48. அப்படின்னா மேலே சொன்ன சோதித்தம், சோதித்தம் 2 இடத்துல பண்ண வேண்டியிருக்கு. வெஷ்டிலும் பண்ணணும், சமஷ்டியில் பண்ணணும். வெஷ்டி சொல்லும்போது விஸ்வம் மன்றம் இல்லையா, அதில் கூட விஸ்வம்னா கூட ஹூ இஸ் இன் த வேக்கிங் ஸ்டேட், த வேக்கிங் பர்சனாலிட்டி. அப்படி சொல்லும்போதும் ஆர்சி ஆர்எம் 2 ரிஃப்ளெக்டட் மீடியம் அண்ட் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸு அது இண்டிவிஜுவலாக சொல்லும்போது ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் இதுக்கப்புறம் வர ஸ்லோகத்தில் என்னன்னா பிரம்மம் அண்ட் கூட்டஸ்தம் எதுக்கு 2 வேர்ட்ஸ் உபயோகப்படுத்துறது அப்படின்னு கேள்வி இல்லை, பட் சந்தேகம் வரலாம். பிரம்மமே கூட்டஸ்தம் தான், கூட்டஸ்தம் பிரம்மம். பட் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் ஆரம்பத்தில் வெஷ்டினு பற்றி பேசும்போது அங்கே கூட்டஸ்தம்னு சொல்லுவோம், சமஷ்டி பற்றி பேசும்போது பிரம்மம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா, ஸோ இப்போ இங்கே வந்து வெஷ்டி பற்றி சொல்லும்போதும் தேக இந்திரிய மனோ புத்தி
ஆதிக்கு அது ஆட் பண்ணுவாங்க. இல்லை, அது மனோபுத்தி இல்லை. தேகமும் இந்திரியமும் ஆதி எக்ஸெட்ரா. வேற என்ன எக்ஸெட்ரா? மனோபுத்தி சித்த அகங்காரம். இது எல்லாத்து கூட சேர்ந்திருக்கிற யுக்தஸ்ய, அது கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற. ஓகே, யார் இந்த எல்லாத்து கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறானோ அதுக்கு பேர் தான் ஜீவ ஆபாச. இது ஜீவ ஆபாசம்னா இல்லாதது அந்த அர்த்தம். ஏன் இல்லாதது அங்கே பேசணும்னா அது பிரமனால் காணப்படுறது இருக்கிறது. ஸோ ஜீவ ஆபாச பிரமஸ்ய. இந்த ஜீவாஹுட் అనేది என்ன? ஜீவ ஜீவ ஜீவன்னு நினைக்கிறது, அபிமானப்படுறது. இது பிரமத்தினால் உருவாக்கிட்ட இந்த ஜீவபாவத்துடைய டெல்யூஷன், ஜீவனுடைய டெல்யூஷன், ஜீவஹுட். அதோட இந்த டெல்யூஷன் எது இருக்கின்றனதோ அதுக்கு அதிஷ்டானம் என்ன? இப்போ டெல்யூஷன் இருக்கணும், காணல் நீர் காணப்படணும்னா அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். வானவில் காணப்படணும்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். அதிஷ்டானம்னா ஏதோ இருக்கு, அது மேலே இல்லாதது காணப்படுறது. அதுக்கு தானே சூப்பர் இம்போசிஷன் என்றோம். ஸோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட இல்லூஷரி ஜீவபாவத்துக்கு எதேதோ கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இதெல்லாம் தேகம், இந்திரியம், மனோபுத்தி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு கல்பனை, ஒரு பிரமம் ஏற்பட்டு அது சத்தியமாக பிரவர்த்திக்கிறது, நினச்சிக்கிறது. ஆனால் இதுக்கு அதிஷ்டானம் என்னன்னா யா அதிஷ்டான சிதிஹி. ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஜீவபாவம், விஸ்வ, இந்த ஐடென்டிஃபிகேஷனு இதெல்லாம் ஏற்பட்டு இங்கே ஒரு பிரமனால் நடக்கிறது. ஆனால் இதுக்கு ஆதாரம் என்னன்னா யா அதிஷ்டான சிதிஹி. எது இந்த வெஸ்ட் லெவலோ விஸ்வம் லெவலோ அதிஷ்டானமாக ஏதோ இருந்து சப்போர்ட் பண்ணி அது மேலே இது காணப்படுறது, சூப்பர் இம்போஸ் பண்ணதா. அது சா அந்த அதிஷ்டானம் அதே தான் ஏஷ அத்திர. எந்த அதிஷ்டானம் மேலே இந்த சூப்பர் இம்போசிஷன் விஸ்வம் ஜீவபாவனை உருவாக்கப்பட்டதோ அந்த அதிஷ்டானத்தினை அத்திரன்னா வேதாந்தத்தில் இது கூட்டஸ்தா அப்படின்னு விவக்ஷிதா. ஸோ மேலே சொன்ன அந்த வார்த்தனை மறுபடியும் இங்கே சொல்கிறாரு. அந்த கூட்டஸ்த விவக்ஷதானேது 46 வந்துச்சா, 47 ஒரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவனுடைய கேள்விக்கு பதிலும் கொடுத்தாரு. அப்போ ஏன் இது கூட்டஸ்தானே கூப்பிடப்படுறதுன்னு? ஏன்னா அடுத்தது அப்புறம் பிரம்மனேது என்னன்னு சொல்லணும். பிரம்ம சமஷ்டிக்கு சொல்லணும். ஆனால் பிரம்ம வேறு கூட்டஸ்தம் வேறுமா? இல்லை, இப்போதைக்கு உனக்கு இன்னும் இருக்குல்ல, நானே அந்த ஜீவபாவம் இருக்குல்ல, அதுதானே டிஸ்கஷன். ஆபாசம், அது பிரதிபிம்பவாதம் பற்றி பண்ணுறோம். அதனால் ஏஷ அத்திர கூட்டஸ்த விவக்ஷிதா. இந்த வேதாந்தத்தில் எது பாகத்தியாகம் பண்ண வேண்டிய 4 விஷயங்களும், சரீரமும் உபாதிகள் எல்லாமே, புத்தி மனசு இந்திரியங்களும் இருக்கின்றனதோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இது கல்பித்தம்னு சொல்லியாச்சு பிரம்மா. பட் எங்கே கல்பிக்கப்பட்டது, எது மேலே கல்பிக்கப்பட்டது அப்படின்னா அந்த அதிஷ்டானம் இருக்கு, அது பிடிச்சிக்கணும். ஸோ முதல் வரி பாகத்தியாக லட்சணம் இந்த ஸ்லோகத்தில், 2வது வரி ரிட்டைனிங், வச்சுக்கிறது, ரிட்டைன் பண்ணுறது, தியாகம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல விஸ்வம்னு சொல்லும் போது இண்டிவிஜுவலாக அதுக்கு பேர் கூட்டஸ்தனே சொல்லப்படுறது. ஓகே, அப்படின்னா இன்டைரக்ட்லி பிரம்மமே தான் இந்த ஸ்லோகத்தில் கூட்டஸ்தம்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொன்னார். அது இண்டிவிஜுவல் வரும்போதும் அப்படி. அதுக்கப்புறம் அடுத்த 49வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தினை இப்போது ஸோ எப்போ பிரம்மம் అనేది ఉపయోగப்படுத்துகிறோம், எப்போ கூட்டஸ்தம் అనేది ఉపయోగப்படுத்துகிறோம், இப்போவே நமக்கு கிளியராக
தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, வெஷ்டி விஸ்வம் சொல்லும் போதும் கூட்டஸ்த மன்றம் அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லி 49 வந்து பிரம்ம பதம் అది பற்றி వివరణ கொடுக்குறாரு. இது சமஷ்டி திருஷ்டிలో அது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா விராட். சரியா? நான் பாயிண்ட் முன்னாடி சொன்னதுனால ஈஸியாக தான் இருக்கு, ஒன்றும் இல்லைங்க. 49 படிக்கிறோம். ஜகத்பிரமஸ்ய சர்வஸ்ய ஜகத்பிரமஸ்ய சர்வஸ்ய யததிஷ்டானமீரிதம் த்ரயந்தேஷு ததத்ர तय्यन्तेषु तदत्र स्यात् ब्रह्मशब्दविवक्षितम्. सो मुंदावति श्लोकत्तलो कूटस्थस्य कूटस्था अत्र विवक्षिता अन्नारु. अत्र ओके, అత్ర అన్న వేదాంతలో శాస్త్రత్తులో ఇంక కొంచెం నేర சொல்றாரு. எப்போ சமஷ்டி பற்றி சிந்திப்போமோ ஈஸ்வர, அங்கே வந்து விராட் பற்றி சொல்லும் போது சர்வஸ்ய ஜகத் பிரமஸ்ய. ஓகே, முன்னாவதில் வந்து என்ன சொன்னார்? ஜீவ சரீரம், அங்கே ஜீவாபாச பிரமா. இப்போ இங்கே வந்து சர்வ ஜகத், சர்வஸ்ய ஜகத் பிரமஸ்ய, த இல்யூஷன் ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு, இது இல்லூஷன் தான். ஸோ இந்த இல்லூஷனுக்கு அதிஷ்டானம் சொல்லும்போது அதிஷ்டானம் த்ரை அந்தேஷு, 3 வேதங்களுடைய கடைசியில் அப்படின்னா ஞான காண்டத்தில் 3 வேதங்கள் தான், 4 ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூடெடு. ரீசெண்ட்லி சொன்னமில்ல 2 இடத்துல வந்தது உபனிஷத்தில் கூட. அந்த 3 வேதங்களே சொல்லும் போது அண்டர்ஸ்டுட்டு 4வது கூட ஜாயின்டு. ஏன்? உபனிஷத்தில் ஒரு காரணம் சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த 4 உபனிஷத்துகளுக்குள்ளே சேர்ந்து வேதங்களுக்குள்ளே இருக்கிற வேதாந்தத்தில் இருக்கிற அந்த மந்திரங்கள், வேதத்தில் இருக்கிற முன்பாகம் கூட கர்மகாண்டம் கூட, அந்த மந்திரங்கள் வந்து அதில் 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பொயிட்ரி ஃபார்ம், ஒன்று வந்து ப்ரோஸ் ஃபார்ம், ஒன் இஸ் த மியூசிக்கல் ஃபார்ம். அதனால் இந்த 3த்துக்கு 3 வேதங்கள் இதே கலந்து திரும்பி அதர்வண வேதத்தில் இருக்கிறதுனால அது சொல்ல வேண்டியதில்லைன்னா த்ரைன்னு உபயோகப்படுத்தும் நிறைய இடத்துல. த்ரை அந்தேஷு இந்த எண்ட் ஆஃப் தி, அந்த அந்தேஷு இம்பார்ட்டண்ட்டும். நமக்கு ஞானகாண்டம் தானே முக்கியம். அங்கே வந்து இந்த ஜகத்துடைய டோட்டல் சமஷ்டி பிரமா இல்லூஷன் வந்து அதுக்கு அதிஷ்டானம் எது இருக்கின்றனதோ அது வந்து பிரம்ம சப்தம் உபயோகப்படுத்திட்டு விவக்ஷிதம் விவரிக்கப்படும், எக்ஸ்பிளைன்டு. சரியா? எதுக்குன்னா இது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் சைடு பாயிண்ட் தான் ஆச்சாரியர் சொல்ல விரும்புகிறாரு. ஏன்னா நீங்கள் மாற்றி இப்படியெல்லாம் கூட்டஸ்தான்ற பிரம்மன் உபயோகப்படுத்துகிற எனக்கு தோன்ற மாதிரி அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். வெஸ்ட்டு பற்றி சொல்லும் போது கூட்டஸ்த இந்த அத்தியாயம் பேருக்கு ஞாபகம் இருக்குல்லோ, மறந்துட்டிங்களா? கூட்டஸ்த தீப பிரகரணம். ஏன்னா நான் தானே சார் கரையேறணும், அதனால் கூட்டஸ்தம் முக்கியம். எஸ் ஆமாம், எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம். அஜ்ஞானத்தில் இருக்கிற ஜீவர்கள் எல்லோரும் கிளாஸுக்கு வந்தால் தான் படித்தாதான் அப்புறம் குருவுக்கு அவனை சொல்லி கொடுத்த அவங்களாம் எல்லோரும் கரையேறிட்டாங்க. ஸோ நம்ம எல்லோரும் முக்தர்கள் தான், ஜீவன் முக்தி. ஏன் பாகத்தியாகம் பண்ணியாச்சு, எல்லாம் வச்சுக்க வேண்டியது ரிட்டைன் பண்ண வேண்டியது வச்சுக்கிட்டோம். அதனால் தைரியமாக சொல்லணும். பஞ்சதசி கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வேறு கிளாஸுக்கு வரவங்க இல்லையான்னு சொல்லக்கூடாது. இப்போ இங்கே ஹைலைட் நீங்கள் தான். பஞ்சதசி
லாஸ்ட். ஏன்னா பஞ்சதசியில் வந்து இவ்வளோ விவரமாக படிக்கிறோம். பகவத்கீதையில் கூட இவ்வளோ விசாரணை இருக்காது, உபனிஷத்தில் கூட இருக்காது. அதுதான் இந்த வித்யாரண்ய சுவாமி நமக்கு பண்ண அனுகிரகம். வாட் இயர் டெரிபிள் பிரகரண கிரந்தம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் போது தெரியுது, அப்பா எவ்வளோ விஷயம் என்னென்ன இருக்கு. இன்னும் கூட நம்ம ஆழமாக பார்த்தோமா இல்லைன்னு பெரிஃபெரியில் இருக்கிறோமா, இன்னும் மறுபடியும் இன்னும் 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 சிந்திச்சு அந்த க்ரக்ஸ் ஆஃப் த டீச்சிங் அதை அப்படியே எஸ்மிலேட் பண்ணி, அதனால தான் ஹேமரிங் லைக் சொன்னதே அரைச்சமாகவே அரைக்கிறது. என்ன வேலை இருக்கு மாஸ்டருக்கு வேறு, சாஸ்திரம் அதே சொல்லும்போது அதையெல்லாம் சொல்லி 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 பொட்டி 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 உள்ளே போய் இறங்குற வரைக்கும், எஸ்மிலேட் ஆகிற வரைக்கும், அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி. யார் துக்கப்படுறது, யார் கவலைப்படுறது, யார் ஓடுறது, ஆசைப்படுறது, என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இண்டிவிஜுவலாக இங்கே கூட்டஸ்தம் பிரம்மம் எல்லாம் ஒன்று தான். ஸோ பட் இங்கே பிரித்து பார்க்கும்போதும் ஸோ இங்கே எல்லாமே ஸோ அதிஷ்டானம் இங்கே ஆவது, அங்கே ஜீவ அப்படி பேசும்போது கூட ஐக்கிய சாமானியாதிகரணம் அதுதான் பண்ணுவோம். ஆனால் ஜீவன் டைரெக்டாக நெகேட் பண்ணும்போது, பிரதிபிம்பவாதம் பண்ணும்போது பாதாயா அது இல்லவே இல்லை. ரொம்ப பேசாது, ரொம்ப அதுக்கு பின்னாடி ஓடாது, நெகேட் இட். ஸோ அது மாதிரி பிரம்மனுடைய வார்த்தை இந்த விதமாக உபயோகப்படுத்தப்படுறது என்று சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் 50வது ஸ்லோகம், ஏதஸ்மின்னேவ சைதன்யே ஜகதாரோப்யதே யதா யதா ததா ததேகதேசஸ்ய ஜீவாபாசஸ்ய கா கதா. இங்கே ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லலை. இந்த கான்னு கேட்டதுனால வாட் இஸ் த ப்ராப்ளம், ஏன் சொல்லக்கூடாது, கா கதா என்ன கதை அப்படின்னா என்னமோ அங்கே அவன் உள்ளே ஓடிட்டுருக்கு ஏதோ சந்தேகம். இங்கே என்னன்னா முதல்ல இங்கே பாருங்க, ஒருத்தர் உங்களுக்குள்ள 3 பேர்னு கேட்குற 3 விதமாக கேட்குறாரு. ஓகே, கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு, ராமநாதபுரம், கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுத்தீங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்ட தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? கோயம்புத்தூர்ன்னு சொல்கிறோம். பாரத நாட்டில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்லுவோம். இப்போது கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுத்தான். ஆனால் அதாவது அந்தந்த பதில் அந்தந்த இடத்துல கரெக்டு தானே, தப்பில்லை. அப்புறம் யாரும் நான் கோயம்புத்தூர்னு சொன்னானோ, கோயம்புத்தூர் தமிழ்நாடுல இருக்கேன், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஸோ இந்த மாதிரி எப்போ சமஷ்டி மொத்தம் பற்றி சொல்லி இந்த ஜகத்து மொத்தம் ஒரே அதிஷ்டானம் பிரம்ம சைத்தன்யந்தான் అని சொல்லும்போதும், அப்போது நானும் பிரம்ம சைத்தன்யம் தானே అని கேட்டால் எப்படி இருக்கும்? மொத்தம்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நீயே நானும் மட்டும். அதனால தான் பொதுவாக என்ன சொல்கிறோம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தன்னு சொல்லிட்டேன் சுவாமி, என்னோடய பிள்ளை குழந்தைகள் சுகமாக இருக்கும்னு சொல்ல வேண்டாம்.
லோகா சமஸ்தான்னு உங்கள் குழந்தைகள் உங்கள் ஃபேமிலி அதில் ஆட் ஆகலையா? அந்த மாதிரி கேட்குறியே, அது எப்படி கேட்பேன் அந்த மாதிரி? ஓ, கயிறு மொத்தம் பாம்பு தான், ஸ்னேக் ரோப்பு. இங்கே அது எது ஸ்னேக்காக கனப்பட்டதோ அது மொத்தம் ரோப்பே தான். அப்படியா? ஆனால் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வால் மட்டும் வேறு கலரில் இருக்க, அதே ரோப்பு தானே? திரும்பி அந்த மாதிரி கேள்வி. ஜகத்து மொத்தம் மித்யா, பிரம்மத்து மேலே ஆரோபிக்கப்பட்ட இல்யூஷன் అని சொல்லும்போது, சூப்பர் இம்போசிஷன் అని, வாட் அபவுட் தி ஜீவா? அப்படியெல்லாம் கேட்காது. எப்போ மொத்தம் అని சொன்னமோ மொத்தத்தில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? மொத்தம் అని சொல்லணும். இப்போ 100 ரூபான்னு சொன்னால், சார் அதில் 60 ரூபாய் இருக்குது சார், 60 நம்பர் இருக்கு அப்படின்னா உனக்கு கணக்கு தெரியல, முதல்ல படிச்சுக்கோ போய். 100ன்னா அதில் இதெல்லாம் இருக்குது, 1லேருந்து 99 வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி அது அப்படி கொசுறு பிசுறு ஒன்றும் இருக்காது. நீ இங்கே நெகேட் பண்ணும், அப்புறம் அங்கே போ, இல்லை அங்கே மொத்தம் நெகேட் பண்ணும், அப்புறம் இது போயிடும், எப்படியாவது பண்ணும். ஓகே, சமஷ்டி மொத்தம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில். ஏதஸ்மின்னேவ சைத்தன்யே, அந்த ஒரு சைத்தன்யம், ஏதஸ்மின்னேவ அந்த சைத்தன்யத்திலே, திஸ் ஓன்லி யதா ஜகத் ஆரோப்பியதே. ஓகே, கயிறு மொத்தத்து மேலே பாம்பு ஆரோப்பிக்கப்பட்டது நினச்சா, ஏதோ காரணம், அது ஷேப் இப்படி இருக்கு, அதையும் தப்பு காட்டுறேன், தலை தூக்கின மாதிரி இருக்கு, அப்படி இல்லை இருக்கு. ரோப் மொத்தம் ஸ்னேக்காக தெரிஞ்சது. இல்லை சார், பாதி ரோப்பாக தெரிஞ்சது, பாதி மட்டும் அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ ஏதஸ்மின்னேவ சைத்தன்யே யதா, வென், எப்போ ஜகத்து ஆரோப்பியத்தை சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டதோ, அப்படின்னா டோட்டல் நாமரூபம், டோட்டல் நாமரூபம். ஓகே, ததா அப்போது அங்கே தத் ஏகதேசஸ்ய ஜீவபாவஸ்ய கா கதா? ஏன் அங்கே அந்த ஏகதேசம்னா ஒரு பார்ஷன் கேம்பஸில், ஒரு ஃப்ளாட்டில், ஒரு ரூமில், ஒரு இடத்துல இருக்கிற இந்த குட்டி ஜீவபாவம் ஏகதேச, ஒரு இடத்துல தான் இருக்கு. உனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? நீயும் தள்ளி போயாச்சு, நீ தூசி தூஸ். பிரம்மாண்டம் மொத்தமே சூப்பர் இம்போஸ்டான பிரம்மம் అని நெகேட் பண்ணும்போது நீ எங்கே இருக்காங்க அதில்? அதனால் ஜீவபாவம் கூட, ஜீவபாவஸ்ய ஓகே காக்கதார்னா அது என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, ஆளே இல்லை, ஆள் காளி. ஓகே, ஆள் காளி என்ன சொன்னோம் இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்தார், விருந்தாளியை வந்தார். அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு அவங்க பக்கம் எல்லாம் போய், நான் பொண்ணு வீட்டுக்கு அவங்கள சேர்ந்தவங்கள, அவன் பேர் நாராயணா. ஓகே, நல்ல என்னென்ன ஹெல்ப் வேணும், என்ன வேணும், அது வேணும், இதெல்லாம் பண்ணுறான். நல்லா இவங்க யாரோ போய் அவங்க கூட ஏதோ சந்தர்ப்பம் டீ குடிக்கும்போது, உங்கள் குடும்பத்தில் யாரோ வந்தானே நாராயணானே, அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான், எல்லாம் வந்து கேட்டு கேட்டு அது பண்ணுறான் நாராயணா. அவங்க நாங்கள் கேட்டோம், உங்கள் வீட்டுக்கு உங்கள் பக்கம்னு சொல்லிட்டானே அப்படின்னா. சரி, தெரியல என்ன புரியல என்னாங்க. அப்புறம் இவனும் மத்தியானம் ஏதோ சமயத்தில் சாப்பாட்டுக்கு உட்காரும்போது, இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்கு பாருன்னு அவங்களே சம்மந்தப்பட்டோம், நீங்கள் பையனு வீட்டுக்கு சம்மந்தம் 2 பேர் உட்காந்துட்டு சந்தேகம் இருக்குல்ல கேட்குறாங்க. அவங்க கேட்குறது புரிஞ்சுக்கிட்டான்.
புரிஞ்சுக்கிட்டு ஏதோ டீ குடிக்கிற டைம் பாத்ரூம் போயிட்டு வரேன் போயிட்டான். நான் இப்போ ஒரு ஜஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படியே ஏதோ பாத்ரூம். அப்படிதான் ஜீவன் అనేది வந்து இஃப் யூ ஆஸ்க் ஸ்ட்ரைட் அ கொஷன் வந்து ஓகே ஐபதத்யஹம் நிஜ விசாரணம் உபதேச சாரத்தில் ஐ இங்கிலீஷ் ஐ எடுத்துக்கிட்டு ஐ பதத்தி ஐ ஃபாலன் டவுன் ஆல் ஃபால் டவுன் ஐ அகம் கான் இந்த அகங்காரி மமக்காரி கோபக்காரி பொறாமைக்காரி இது ఫిమినైన్కని மட்டும் இல்லை ஆக்சுவலி மமக்காரம் அகங்காரம் நியூட்டர் ஜெண்டர் தான். ஆனால் அது யாருக்கு அப்ளை ஆனால் கூட அவன் ரொம்ப கோபக்காரி அப்படின்னா மனுஷன் ஆணு கூட சொல்கிறான் இஸ் ஓவர் பவர்டு பை த கோபம். ஸோ அந்த மாதிரி காக்கதா ஜீவனை பற்றி என்ன சொல்லுது, இஸ் ஆல்ரெடி வாஷ்ட் அவுட் இல்லை பிரமதா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவபாவம் சூப்பர் இம்போசிஷன் ஓன்லி. இந்த வேர்ல்டு நெகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஜீவ் ஆல்சோ இண்டிவிஜுவல் ஆல்சோ நெகேட்டட். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சமஷ்டி திருஷ்டிலோ பார்க்கறது, செய்கிறது, பேசுறது, கவனிக்கிறது எல்லாம் சமஷ்டியில் இருக்கும்போது த்ரூ கர்மயோகா ஆர் பக்தி யோகா we are slowly transcending and getting out of the individuality ஜீவ பாவ. அதுக்கப்புறம் ஞான விசாரணம் இப்படி கிளியர் அனாலிசிஸ் ஓகே அப்படி கோர்ட்டு நிற்க வச்சு எல்லாம் கேள்வி கேட்டு அவன் அங்கே இல்லாமல் செய்வான். அதுக்கு பேர் தான் ஐ பதத்தி. ஆமாம், நிஜ விசாரணம் பண்ண. ஆமாம், நீ தப்பான விசாரணம் பண்ண வராது. நிஜ விசாரணம் நான் ஏதோ பண்ணுறேன், நான் கோயிலுக்கு போனேன், இதெல்லாம் வருமா, இந்த விசாரணை வருமானு. அதனால தான் பகவான் ரொம்ப ஜாக்கிரதையாக நிஜ விசாரணம் பண்ணணும். நிஜ விசாரணம்னா சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், கண்டினியூஸாக படிக்கணும், கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு எந்தெந்த சப்ஜெக்டு எப்படிலாம் டெவலப் ஆகிறதுன்னு. ஏன்னா எல்லாம் அந்த மெத்தடாலஜி சிஸ்டமேட்டிக் கண்டினியூஸாக படிக்கலைன்னா டைம் வேஸ்ட்டு. உபனிஷத்துகளாவது பிரகரண கிரந்தமாவது நம்ம ஏதோ ஜிக்ஜாக அப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணால் வச்சோம் கூட, பட் இதிலேயே இந்த கண்டினியூட்டி சாப்டர் ஆகுது இல்லை அப்படி உபனிஷத்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று எப்படி படித்தோம் அதோடைய கண்டினியூட்டி. நிறைய பேருக்கு வந்து அது புரியறதுக்கே டைம் ஆகிடுது. கண்டினியூஸ் ஸ்டடீஸ், சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் అనేది. சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் பண்ணாதான் இது கிராஸ் பண்ணி நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அதில் అనేది வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் தெரியும். பெரும்பாலும் நாட் ஃபார் எவ்ரிபடி சொல்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இஷ்டப்படுறோம், செலவு பண்ணுறோம், ஏதோ வரும், ஆல்ரெடி ஏதோ பகவான் வந்து நம்மளை இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டார், ஏதோ நமக்கு அனுகிரகம் பண்ணி சத்சங்கம் கிளாஸு சாஸ்திர அத்தியனம் கொடுத்த ஹவு மச் நான் அதில் சின்சியர் சிஸ்டமேட்டிக் இன் மை அப்ரோச், அது இம்பார்ட்டண்ட். அநேக காரணங்கள்னால பலஹீனம் எங்கள் உத்தவகத்தில் பார்த்தோம் இல்லை, நிருத்சாகப்படக்கூடாது. அனிர்விண்ண சேதச, நிர்விண்ணம் இருக்கக்கூடாதுன்னார். அனிர்விண்ண சேத்தசான்னு பகவத்கீதையில் கூட பகவான் அந்த வார்த்தை உட்படுத்தியிருக்கார்.
இப்போது ரீசெண்ட் கிளாஸில் பார்த்தோம் உத்தவ கீதா. சரி, அதுக்கப்புறம் அடுத்த 51வது ஸ்லோகம். ஜகத்ததேகதேசாக்ய சமாரோப்யஸ்ய பேததः தத்வம் பதார்த்தோ பின்னௌ தத்வம் பதார்த்தோ பின்னௌ ததோ பின்னௌ ஸ்தோவஸ்துதஸ்தேகதா. இந்த ஸ்தோ இங்கே படித்தது. தத்துவம் பதார்த்தோ பின்னௌ ஸ்தௌ பின்னௌ ஸ்தஹன்னு சொல்லுங்க. பின்னௌ ஸ்தஹ வஸ்து தத்வே கதாசிதேஹே வஸ்து தத்வே கதாசிதேஹே. இங்கே 51வது ஸ்லோகம் ஒரு கேள்வி. நாற்பத்தி 49வது ஸ்லோகத்தில் ஒன்று 2 பாயிண்ட்டு சொல்லி விவரிக்கிறேன். ஸோ ஜகத்து பற்றி தானே பேசியிருக்கோம். இங்கே ஜகத்து மித்யா. ஜகத்து பற்றி விவரிக்கும்போது சாஸ்திரம் 2 விதமான இந்த சாமானாதிகரண்யம் உபயோகப்படுத்தலாம். ரெண்டுமே. ஓகே, ரெண்டுமே. அது உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் உபனிஷத்தில் மகாவாக்கிய விசாரணம் பற்றி தான் இப்போ இன்டைரக்டாக விசாரிச்சிட்ருக்குறோம். தத்துவமசிலையே இப்படி அப்படியானே இப்போது கேள்வி கேட்குறான். அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தில் எதுக்கு 2 பதம் உபயோகப்படுத்தணும்? எல்லாம் ஒரே பிரம்மம் தானே, தத்துவம் எதுக்கு 2 பதம் உபயோகப்படுத்தணும்ன்றான். வாட் இஸ் த நீட் ஆஃப் 2? 1 பிரம்மம். ஏன் அதை சொல்லி 2 எதுக்கு காட்டணும்ன்றான். அதுதான் சந்தேகம். அங்கே ஒரு சாஸ்திரம் உபனிஷத்து தப்பு பேசாது, அப்படியெல்லாம் சொல்கிறதில்லை. ஒருவேளை தத்தனேது தட்டன்னு வரும். தட்டன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கு பேர் தான் தட்டன்னு சொல்ல வேண்டியிருக்கு. சம்ஸ்கிருதத்தில் தத்தன்னா தட்டு தான். அது நீ நான் இந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கா. அப்போது நிறைய நம்ம அந்த பாகத்தியாக லட்சணம் ஒரு இடத்துல எங்கே விசாரணை பண்ணும்போதும், அதனால் அது ஏதோ அங்கே ஒன்று இருக்கேன், நீ இங்கே இருக்கேன் இப்படி சொல்கிறதுக்காக அந்த 2 பதங்கள் இல்லை. அது அண்ட் நீ. ஓ, 2 இருக்கா? அது 2ன்னு சொன்னதுக்கப்புறம் ஐக்கியம் எப்படி ஆகும்? 2ன்னு சொன்னதுக்கப்புறம் ஐக்கியம் எப்படி ஆகும்? ஒருவேளை இல்லை, வேறு இடத்துல சொல்லியிருக்குல்ல, சர்வம் கலு இதம். மேபி இதம்னு சொல்லும்போது அப்படின்னா நீ அதையும் படிச்சிருக்கணும், அதையும் கேட்கணும். அதனால் ஏதோ ஒன்று கேட்டு ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டு சாஸ்திரம் இப்படி சொல்கிறதானே, இல்லை குரு இப்படி சொல்கிறார் நினச்சிக்காத. சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குற குரு மேபி அன்னைக்கு அந்த விஷயத்தில் அந்த இடத்துல அந்த ஆங்கிளில் பேசினதுனால நீ உடனே அங்கே ஸ்டக்கப் ஆகக்கூடாது. கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிக்காத. இப்போ இது பாரு, சர்வம் கலு உண்மையாக மொத்தம் இதம்னா திஸ் అనేది உனக்கு பக்கத்தில் இருக்க. இது எல்லாமே பாரத பூமி அப்படின்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறானோ அதையும் சேர்ந்து தானே இது எல்லாம் என்ன. அது எல்லாம் என்ன அப்புறம் நான் இல்லைன்னு ஆயிடுது இல்லை.
மேபி அப்படிப்பட்ட ஒரு சந்தேகமும் என்னமோ. எதுக்கு 2 பதம் இருக்கணும்? தத்து அண்ட் தட் அண்ட் யூ அப்படின்னு கேள்வி கேட்குறேன். சரியா? நாம ரூபம் மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அது நெகேட் பண்ணணும் வரும்போது பாதாயாம் சாமானாதிகரண்யம். அதிஷ்டானத்தினை முக்கியமாக எடுத்துக்கிட்டு கூட்டஸ்த சைத்தன்யம் இல்லை பிரம்மன்னா ஐக்கிய சாமானாதிகரண்யம். புரிஞ்சுதா? அதான் விஷயம் பேசிட்டு வந்துட்டேன் இப்போ. ஓகே. ஸோ அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஆச்சாரியர்கள் எல்லாம் எல்லா புஸ்தகங்களில் அவங்க பேசி விவரிக்கிறது சாஸ்திரம் தான் விவரிக்கும் போதும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லௌகிக திருஷ்டிலோ பேசும்போது சிம்பிளிஃபையிங் த தாட். லௌகிக திருஷ்டியில் பார்க்கும்போதும் அப்படின்னா உலகம் பற்றி பேசும்போதும் பாதாயாம் சாமானாதிகரண்யம். உலகம் தானே நம்மளை பாதப்படுத்துறது, வேறு யார் பாதப்படுத்து? அப்புறம் அதிஷ்டான திருஷ்டி இல்லைன்னா சாஸ்திரிய திருஷ்டி. சாஸ்திரத்துக்கு ஒரே திருஷ்டி தான், அதிஷ்டானன்றத திருஷ்டி. மித்யா ஜகததிஷ்டானாயை நமஹ. எங்க கேட்டு நான் வீட்டுக்கு போய் மித்யா ஜகததிஷ்டானாயை நமஹ. லலிதா சஹஸ்ரநாமம். மித்யாவாக இருக்கிற இந்த ஜகத் மொத்தத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற பிரம்மம் பற்றி தான் அங்கே ஃபெமினைன ஒரு எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். மித்யா ஜெகதிஷ்டானாய நமஹ. ஸ்ருங்கேரி மட்டத்தை சேர்ந்த ரொம்ப முன்னாடி இருக்கிற ஒரு மகா சன்னிதானம் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். இந்த காஞ்சி அவர் இல்லை, அங்கே ஒருத்தர் இருந்தார் 2 ஜென்ரேஷன்ஸ் முன். ரொம்ப அந்தர்முகமாக இருக்கிற அந்த காலத்தில் அப்படி கூட அது நல்ல ஓகே ஆகிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப விவகாரம், மட்டத்தை கூட ரொம்ப விவகாரம் ஆகிடுது. ஸோ ரொம்ப அந்தர்முகமாக இருக்கிறவங்க சில மட்டாதிபதிகள் ரொம்பவே விராகிகளாக இருந்து எத்திலும் ஈடுபடாமல் இருக்காங்க. அது மட்டம் பேருக்கு தவிர மட்டாதிபத்தின் ஒரு இதில் அவ்வளோ அந்தர்முக மௌனம். இப்படி அந்த சந்திரசேகர் அவர் வாழ்க்கையில் ஒரு நிறைய விஷயங்கள் தினந்தோறும் அங்கே முறை அம்பாள் சாரதாம்பாள் கோவில் இருக்கும், அங்கே அர்ச்சனை நடக்கும். அது சுவாமியாக பெரியவரே பண்ணுவார் அந்த காலத்தில். இப்போ கூட அந்த நியமம் இருக்க தெரியல. அவர் ஸோ சிஷ்யர் எல்லா பூகள் எல்லாம் வச்சுட்டா ஒருத்தர் கூட வருவார், அட்டெண்டன்ட்டு. அவர் போவார் காலையில் எர்லி மார்னிங் எப்போ அப்படி பண்ணுவார் அர்ச்சனை. ஒரு நாள் பார்த்தா இந்த மந்திரம் வரும்போதோ அது அர்ச்சனை செய்யும்போது அவர் சர்வா ஜெகத் மித்யாதிஷ்டானாயை நமஹ அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் வரமாட்டேங்குது அவருக்கு. ஆனால் ரொம்ப மெக்கானிக்கல் யாந்திரிகமாகவே அது பாட்டுக்கு அது நடக்கிறதே. அவர் சமாதி ஸ்திதியில் இருக்கார். 1 hour 2 hours கழிச்சு கூட திரும்பி இந்த அட்டெண்டன்ட் அர்ச்சனை ஆகிட்டுதான் போகிறாரு. ஆனால் அது ஒரே மந்திரம் போயிட்டுருக்குதாம்மா. ஏன்னா அதை எல்லாம் மித்யானி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே நின்று போச்சு, எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு மனசு எல்லாமே. பட்டு யந்திரம் யாந்திரிகமாக என்னமோ அதே சொல்கிறது, தெர் இஸ் நோ ஃபர்தர் கோயிங். அது ஒரு டைப் ஆஃப் சமாதி அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சரி, அதனால் சாஸ்திரிய திருஷ்டியா அப்படி. சரி, நம்ம 50 கூட 50 பார்த்தாச்சு.
51 இந்த கேள்வி. இப்போ பாருங்க, ஜகத்து தத் ஏகதேச ஆக்யா. இந்த ஹோல் வேர்ல்டு வந்து మొత్తం జగత్తు మొత్తలో இந்த ஏகதேச தனிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கானே, சிதாபாசம். ஜீவன்னா சிதாபாசம் தானே. அந்த ஏகதேச ஆக்கியா அப்படின்னா அதனை வந்து சிதாபாசம்னு எதுன்னு கூப்பிடுறோமோ, ஆக்கியான்னா ஏகதேச. இப்போது ஏகதேச ஆக்கியா, ஏகதேசன்னா சிதாபாசம் நம்ம கூப்பிடுறோம், ஜீவா. A part of this whole world, part is called Chidabhasam. Okay. இது எதுக்கு இப்படி சொல்ல வேண்டியது நீ கேட்டா? இல்லை, ரெண்டு சொல்லணுமா, துவம் அண்ட் தத். ஏன்னா நீ வந்து கண்டிஷன்டு ஆகியிருக்க இந்த இண்டிவிஜுவல் லெவலில். ஸோ அதனால் வித் ரெஃபரன்ஸ் டு தி சமாரோப்பியஸ்ய, ஆரோப்பியம்னா இங்கே எது ஆரோப்பிக்கப்பட்டு இருக்குதோ அந்த ரிஃபரன்ஸ் டு த கண்டிஷனிங். இண்டிவிஜுவலாக நீ கண்டிஷன் ஆகிருக்க இந்த சரீரம் இதனை இந்த அப்படிப்பட்ட வெஸ்டி கண்டிஷன் இருக்கிறதுனால அது வந்து சிதாபாசம் துவம். அது எது கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கின்றதோ தத்துவம், அது நீ. ஓகே. இங்கே நீன்னு சொல்லும்போது முதல் வந்து இண்டிவிஜுவல் தானே பார்க்குறோம். அங்கேருந்து நீ இண்டிவிஜுவல் இல்லை, ஜீவன் இல்லை, கண்டிஷன்ஸ் உனக்கு நிஜமாக இல்லை, அது கல்பிதம்னு தெரியணும் தத்து. ஸோ அந்த மாதிரி தத் அண்ட் துவம் பதார்த்தோ, அந்த ரெண்டு பதங்களுடைய அர்த்தத்தை சொல்லும்போது பின்னோ வித்தியாசமாக சொல்கிற மாதிரி இருக்கே உனக்கு. ஸ்தஹ வஸ்து, ஸ்தஹ அப்படி சொல்கிற மாதிரி இருக்கே, அது வேறு இது வேறு அணையது. ஆனால் வஸ்துதா நிஜமாக பார்த்தோம்னா வாஸ்தவமாக எங்கே பார்க்கணும்? ஃப்ரம் தி அதிஷ்டான திருஷ்டிలో பார்க்கும்போது, சப்ஸ்ட்ராட்டம் திருஷ்டிలో பார்க்கும்போது வஸ்துதா தூ சித்தேஹே ஒரே விஷயந்தான் பேசுகிறோம், அது இதுன்னு சொல்லி ரெண்டு காட்டுறதுக்கு இல்லை. அதனால தான் வெஷ்டி பிரம்மாண்டத்தில் என்ன இருக்கிறதோ பிண்டாண்டத்தில் கூட அதே தான் இருக்குது, பிண்டத்தில் கூட அதே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி சிதேகே ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். எது ஏக்கமாக இருக்கின்றதோ, ஏகதா நான் டுவல் ரெண்டாவது இல்லாமல் இருக்கின்றதோ. ஆனால் இந்த டிஃபரன்ஸ் எதனாலன்னா ஓன்லி பேதத்தா பிகாஸ் ஆஃப் தி கண்டிஷனிங் ஓன்லி. கண்டிஷன்ஸ் எடுத்தாச்சுன்னா ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் நீ வந்து அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தினை விசாரணை குரு சொல்லித்தரும்போது அது எந்த கிளாஸில் எங்கே வந்ததோ, வாட்சார்த்தம் லக்ஷார்த்தம் அது கேட்ட மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் கேட்கணும், சிந்திக்கணும், நம்மளும் மனனம் செய்யணும். அப்படி வெரி கிளியர்லி விவிக்ஷதா பார்த்தாதான் அது என்ன சொல்கிறது, அதில் நான் என்னவா மிச்சம் இருக்கேன் கிரகிச்சிட்டேன். அந்த திறமை உட்டி கொடுக்கறது பாகத்தியாக லட்சணம் பண்ணி அதெல்லாம் எடுக்கணும். அதனால் இங்கே ரெண்டு பதங்களும் ரெண்டு இருக்குன்னு சொல்கிறதுக்காக இல்லை. முதல் விஷயம் அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த துவமாவது தத்தாவது ஓன்லி எதினால் சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறதோ, கல்பிக்கப்பட்டதோ அந்த கண்டிஷன்ஸ்னால் ரெண்டு சொல்ல வேண்டியது இருக்கு. கண்டிஷன் தான் அது இண்டிவிஜுவலாக இருந்தா என்ன, டோட்டலாக இருந்தா என்ன. இப்போ தானே பார்த்தோம் டோட்டல் பற்றி. சமஷ்டி கண்டிஷனில் நடுவில் இண்டிவிஜுவல் கண்டிஷன். ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதனால தான் 6 RMRCs எடுத்துடணும், ரிஃப்ளெக்டட் மீடியம்ஸ் எடுத்துடணும். எடுத்தாச்சுன்னா இருக்கிறது 2 RC கூட கிடையாது, அதையும் ஒன்று தான். ஸோ இருக்கிறது ஒரே ஒரு அதிஷ்டானம் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி
ஸோ அதனால் தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் மறுபடியும் கேளு, கிளியராக நிதானமாக, அப்போ தெரியும். தேர் இஸ் நோ ஆப்சல்யூட்லி எனி ப்ராப்ளம் இன் இட். அது ஒன்று பற்றி தான் சொல்கிறது. அதனால் 2 பதம் ஏன் உபயோகப்படுத்திட்டாங்கன்னு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அது நெகேட் பண்ணார். அதுக்கு பிறகு அடுத்த வாரம் பார்ப்போம். இங்கே இந்த 51 வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீவியேஷன் வித்யாரண்ய சுவாமி கொண்டு வந்த இந்த ஒரு பர்டிகுலர் டீவியேஷன் 41 எங்கோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அங்கே இங்கே வரைக்கும் அது இப்போ அது முடியுது. இனிமேல் கோர் போகணும். இப்போது இந்த சிதாபாசம் ஆர் ஜீவ பிரதிபிம்பவாதம் தானே நம்மளது. இது என்ன, எதுக்கு வந்தது, இது எப்படி ஃபுல்லி நெகேட் பண்ணுறதுக்கு எங்கே விசாரணை பண்ணணும் அப்படின்னு 52 வந்து இந்த சூப்பர் இம்போசிஷன் 2 இடத்துல ஒன்றும் ஏன் இப்படி பலதாகி 2ஆகி அப்படியெல்லாம் காணப்படுதுன்னு அந்த விஷயம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम.